ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு தான் நினைக்கிறேன். நான் ரொம்ப நல்லா இருக்கேன். வெல்கம் பேக் டு அவர் சேனல் 11 ப்ரைட். நீங்கள் கேட்குறீங்க #ஆரியா. ஸோ ஹோப் எவ்ரிபடி ஆர் என்ஜாயிங் த ஸ்டோரி. எல்லோரும் காமெண்ட்ஸ் நல்லா இருக்குது. அண்டு ஒரு கமெண்ட்ஸில் ஐ திங்க் யார் ஐயோ நேம் சாரி ஐ டோன்ட் ரிமெம்பர். மேம், வாய்ஸ் மெசேஜ் எப்படி கொடுக்கணும் எங்களுக்கு வரல அப்படின்னு கேட்டிருக்கீங்க. சாரி, அது ஓனர் சேனலோட ஓனர்ஸ்க்கு மட்டும்தான் அந்த ஃபெசிலிட்டி இருக்குது. ரிப்ளை பண்ணும்போது நீங்கள் கொடுத்த கமெண்ட்டுக்கு நான் ஏதாவது ரிப்ளை கொடுக்கணுன்னா மட்டும்தான் வாய்ஸில் கொடுக்கலாம். உங்களால் வாய்ஸ் கொடுக்க முடியாது. மேபி யூடியூப் அந்த ஃபெசிலிட்டி எதுக்கு கொடுக்கலன்னு நான் நினைக்கிறேன்னா, கமெண்ட்ஸ் பண்ணுற பீப்புள் எது வேணாலும் பேசிக்கலாம் இல்லையா? ஸோ பீப்புள் என் ஃபேமிலியில் அந்த மாதிரி யாரும் கிடையாது, என் எக்ஸ்டெண்டட் ஃபேமிலியில். பட் ஃப்யூ சேனல்ஸ்க்கு அவங்க அசிங்கமாக பேசுவாங்க. ஸோ அந்த மாதிரி யாராவது இருந்தாங்கன்னா அந்த சேனல் ஓனர்ஸ் அவங்க ரொம்ப ஹர்ட் ஆகுவாங்க இல்லையா? ஸோ அதுக்கு தான் ஐ திங்க் வாய்ஸ் மெசேஜ் உங்களுக்கு அந்த ஃபெசிலிட்டி கொடுக்கலன்னு நினைக்கிறேன். பட் சேனலோட ஓனர் லைக் மீ, இப்போ இது என்னோடய சேனல் இல்லையா? ஸோ இந்த சேனலுக்கு நான் ஓனர். ஸோ அதுக்கு தான் எனக்கு அந்த ஃபெசிலிட்டி கொடுத்துருக்காங்க. தட் வீ கேன் ஹாவ் வாய்ஸ். என்னோடய வாய்ஸ் மெயிலு நான் உங்களுக்கு கொடுக்கலாம் ரிப்ளையில். பட் உங்களால் கொடுக்க முடியாது. அதுக்காக நீங்கள் எந்த ஆப்பும் டவுன்லோட் பண்ண வேண்டிய தேவையில்லை. ஓகே, எனிவேஸ். அண்ட் அதுக்கப்புறம் பிலேட்டட் ரம்ஜான் விஷஸ் டு எவ்ரிபடி இன் த ஃபேமிலி. பிகாஸ் நம்ம எல்லோரும் இண்டியன்ஸ் இல்லையா? எல்லா ஃபெஸ்டிவல்ஸு நம்ம எல்லோரும் சேர்ந்து தான் செலிப்ரேட் பண்ணுவோம். ஸோ அதுக்கு தான் எல்லாருக்கும் ஹாப்பி ரம்ஜான். ஓகே தென், without let's get into the story. So previous episode we have seen that we have listened that ஆரோஹி அண்ட் ரியா ஒரு குவாலிட்டியான டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க ஃபுல் நைட்டு. அதுக்கப்புறம் அவங்க தங்கச்சி ஆரோஹியை ரொம்ப விளையாடுவாங்க. அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டதுக்கப்புறம் கிளம்புவாங்க. அவங்க ஊருக்கு ஏர்போர்ட்டுக்கு வந்துடுவாங்க. இது நம்ம ப்ரீவியஸ் எபிசோடில் பார்த்துருக்கோம். ஸோ வாட் நெக்ஸ்ட்னு இப்போ பார்க்கலாம். ஸோ ஏர்போர்ட்டுக்கு வருவாங்க. ஏர்போர்ட்டுக்கு வந்ததுக்கப்புறம் போர்டிங் பாஸஸ் எல்லாம் எடுத்ததுக்கப்புறம் ஃப்ளைட்டு ஏறணும். ஸோ ஃப்ளைட்டில் ஆஸ் யூஷுவல் அவங்கவுங்க பிளேஸில் அவங்கவுங்க சீட்டிங்கில் உட்காந்துருவாங்க. ஸோ உட்காந்துட்டு இருக்கும்போது இப்போது நம்ம ஆரோஹிக்கு ஹைட்ஸ்னால் பயம் இல்லைல்ல. ஸோ அவங்க ஹாப்பியாக உட்காந்து சிரிச்சுட்டு என்ஜாய் பண்ணிகிட்டே இருப்பாங்க அந்த ஃப்ளைட்டை. அவங்க அம்மா ஈஸ்வரி ஆரோஹிவியே பார்த்துட்டே இருப்பாங்க. என்ன இது, வரும்போது அவ்வளோ டென்ஸாக இருந்தாங்க, இப்போ என்னடான்னா ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுது ட்ரிப்பை, என்னாச்சு அப்படின்ட்டு யோசிச்சுட்டே இருப்பாங்க. அந்த நடுவில் அவங்க அம்மா கிட்ட அந்த சீட் பெல்ட்டை கழட்டிட்டு அவங்க அம்மா கிட்ட போயிட்டு, அம்மா ஏதாவது சாப்பிடுவியா, ஏதாவது வேணுமா அப்படின்னு கூட கேட்டுகிட்டே இருப்பாங்க ஆரோஹி நடுவில். பட் வரும்போது டார்ஜிலிங்க்கு வரும்போது ஆரோஹி சீட்டு பெல்ட் என்ன அந்த சீட்டையே ரொம்ப கட்டு பிடிச்சிட்டு உட்காந்துருந்தாங்க டென்ஷனில். பட் இப்போது அப்படி இல்லைல்ல. ஸோ ஹாப்பியாக அங்கேயும் இங்கேயும் சுற்றிட்டே இருக்காங்க ஃப்ளைட்டில் கூட. ஸோ அவங்க அம்மா ஆரோஹியை கேட்பாங்க, ஏய் என்னடி இவ்வளோ தைரியமாக இவ்வளோ ஹைட்டில் இருக்கோம், நம்ம இன்னும் இவ்வளோ தைரியமாக சுற்றிட்டே இருக்கேன், ஆர் யூ ஓகே அப்படின்னு கேட்பாங்க உங்கள் அம்மா. கேட்டதும், அம்மா இப்போல்லாம் எனக்கு ஹைட்ஸ்னால் பயம் இல்லைம்மா, எல்லாமே அந்த பயம் போச்சுமா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியா, ஏய் எப்படிடி அப்படின்னு கேட்பாங்க உங்கள் அம்மா. கேட்டதும், எப்படின்னா ரியா இருக்காங்களே, அவங்க தான் டாக்டர் ஆச்சு, ஸோ அவங்க தான் ஹெல்ப் பண்ணாங்க நான் இந்த ட்ரோமாவிலேருந்து வெளியே வர்றதுக்கு அப்படின்னு ரியா பற்றி ரொம்ப பெருமையாக சொல்லிகிட்டே இருப்பாங்க அவங்க அம்மா கிட்ட ஆரோஹி. அப்போது ஈஸ்வரி ரியாவை கூப்பிட்டு, தேங்க்ஸ்மா, தேங்க்யூ வெரி மச், நீ தான் சொன்ன
நீ எனக்கு ப்ராமிஸ் பண்ண மாதிரியே ஆரோக்கியை மாற்றிட்ட இல்லை, நீ ப்ராமிஸ் அவங்க உங்களுக்கு ஞாபகம் இருக்கோ இல்லையோ, ஃப்ளைட் ஏறும்போது அவங்க அம்மாவுக்கு ப்ராமிஸ் பண்ணுவாங்க, இது ஃப்ளைட்டில் எப்படி தான் உட்காருமோ என்னமோ அப்படின்னமோ, பரவாயில்ல ஆண்டி அதெல்லாம் செட் பண்ணிடலாம், அந்த ஃபோபியாவிலேருந்து நான் வெளியே எடுத்துகிட்டு வரேன் அப்படின்ட்டு அவங்க ஒரு தடவை அவங்க அம்மாவுக்கு ப்ராமிஸ் பண்ணியிருப்பாங்க. எந்த எபிசோடில் சொன்னால் என்னது எனக்கு ஞாபகம் இல்லை, பட் சொன்னது மட்டும் எனக்கு ஞாபகம் இருக்குது. ஸோ அது அவங்க அம்மா ரியாவை கூப்பிட்டு, நீ எனக்கு ப்ராமிஸ் பண்ண மாதிரி என் பொண்ணை மாற்றிட்டேம்மா, நீ ஹைட்ஸுனால் இப்போ அவங்களுக்கு பயம் இல்லைன்னு சொல்கிறாங்க, அப்படி என்ன தான் பண்ண நீ அப்படின்னு கேட்பாங்க அவங்க அம்மா ரியாவை. அப்போது ரியா வந்து அப்படின்னு காஃப் பண்ணிவிட்டு, அது ஒன்றும் இல்லாண்டி நான் சும்மா அப்படி அவங்கள மோட்டிவேட் பண்ணேன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லுவாங்க. சொன்னதும் மோட்டிவேட்டா பேச்சன்னும் பேச்சலம்மா என்கிட்ட அப்படின்ட்டு வேணும்னு ஆரோஹி அவங்க அம்மா கிட்ட ரியாவை என்ன சொல்லுவீங்க, மாட்டி விட் கரெக்டாக ஷி வாண்ட்ஸ் டு மேக் ஹர் ஸ்டக் வித் ஹர் மோம். மாட்டு விட்டுறது கரெக்டானா இல்லைன்னா கொஞ்சம் கீழே கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள், ஓகேவா? ஸோ பண்ணதும் ரியா ரொம்ப கோவமாக ஆரோஹி பக்கமாக பார்ப்பாங்க. பார்த்துட்டு இல்லைம்மா, அப்போ அவர் ஈஸ்வரி, இல்லைம்மா ரியா சொல்லு, என்ன தான் அப்படி சொல்லியிருக்கேன் என் பொண்ணுக்கு, நான் நிறைய இவ்வளோ இயர்ஸாக ஏதோ ஒன்று சொல்லிகிட்டே இருக்கேன், எப்போவும் அவங்க மாறவே இல்லை இத்தனை இயர்ஸில், பட் நீ இந்த 1 வீக்லேயே மாற்றிட்டியே, அப்படி என்ன தான் சொல்லியிருக்க என் பொண்ணுக்கு நீ அப்படின்னு ஈஸ்வரி கேட்பாங்க ரியாவை. அப்போது ஆரோஹி ஏதோ கேட்குறாங்களே அம்மா, சொல்லு என்ன தான் சொல்லியிருக்கீங்க, சொல்லுங்கள் அப்படின்ட்டு. ஒன்றும் இல்லைம்மா, நான் டாக்டர் இல்லை, ஸோ டாக்டராக நான் என்ன சொல்லணுமோ அப்படி சொல்லியிருக்கேம்மா, அவ்வளோதான் அப்படின்னு சொல்லுவாங்க. சொன்னதும் சரி எப்படியோ ஏதோ சொன்னேன், இவங்களும் புரிஞ்சுக்கிட்டு இப்போது தைரியமாக இருக்கான், இது போதும் எனக்கு அப்படின்ட்டு ஈஸ்வரி சொல்லுவாங்க. சொன்னதுக்கப்புறம் சரிம்மா நான் போய் உட்கார்றேன் அப்படின்ட்டு ரியா அவங்க பிளேஸ்க்கு போய் உட்காருவாங்க. கொஞ்சம் நேரம் கழிச்சதுக்கப்புறம் ஆரோஹி கூட வந்து உட்காருவாங்க. உட்கார்ந்ததும் ரியா கோவமாக பார்த்து அவங்க கையை ஷோல்டர் மேலே ஸ்ட்ராங்காக கிள்ளிடுவாங்க. கிள்ளினதும் அப்படின்னு சத்தம் போடுவாங்க ஆரோஹி. ஹேய் ஏன்பா இப்படி கிள்ளிட்ட அப்படின்னு ரியா ஆரோஹி கேட்பாங்க ரியாவை. இல்லைன்னா என்ன நீ ஓவர் ஆக்ஷன் பண்ணுற உங்கள் அம்மா கிட்ட அப்படின்னு அவங்கள சொன்னதும், அப்பா இட் வாஸ் ஜஸ்ட் எ ஃபன் ரியா அப்படின்னதும் எனக்கும் தெரியும் அப்படின்ட்டு, தெரிஞ்சு கூட இவ்வளோ ஸ்ட்ராங்காக கிள்ளிட்டியே, ஐயோ பாரு எவ்வளோ க்ரீன் ஆச்சு அப்படின்னதும், யாராவது பார்க்குறாங்களான்னு தலையெல்லாம் சுற்றி பார்த்துட்டு அந்த பிளேஸில் ஒரு ஸ்மால் கிஸ் கொடுப்பாங்க ரியா. கொடுத்ததும் இப்படி கிஸ் கொடுப்பேன்னா நீ என் பாடி ஃபுல்லாக கிள்ளிடலாம், எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை அப்படின்ட்டு ஆரோஹி ரொமான்டிக்காக சொல்லுவாங்க. ஆமாம் உனக்கு என்ன, நீ ஹாப்பியாக வாங்குவ, ஆனால் எனக்கு அவ்வளோ சக்தி இல்லை அப்படின்ட்டு ரியா சொல்லுவாங்க. சரின்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வரும் ஏர்போர்ட்டில், தட் இன்னொரு 1/2 ஹவரில் நம்ம லேண்ட் ஆயிடுவோம், ஸோ எல்லோரும் சீட் பெல்ட்டு போட்டுக்கோங்க அப்படின்ட்டு. சரின்னு எல்லோரும் சீட் பெல்ட்டு ஃபாஸ்ட்னப் பண்ணுவாங்க. சீட் பெல்ட் போட்டு உட்காருவாங்க. உட்காந்ததுக்கப்புறம் ரியா அண்ட் ஆரோஹி கண்ணில் வாட்டர் வந்துகிட்டே இருக்கும். ஏன்னா இனிமேல் அவங்களால சேர்ந்து இருக்க முடியாது இல்லையா. ஸோ ஆரோஹி ரியாவை கேட்பாங்க, இப்போது அம்மாவை வீட்டுக்கு கூப்பிட்டுட்டு போகணுமா ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டுட்டு வரணுமா அப்படின்ட்டு. அப்போது ரியா வந்து இது இப்போது ஆல்ரெடி ஈவினிங் ஆச்சு இல்லையா, இப்போது டெஸ்ட்டும் பண்ண முடியாது, பட்டு அம்மாவுக்கு ஓகேன்னா நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கே போங்க, நான் நாளைக்கு மார்னிங் வந்துடுறேன் அப்படின்வாங்க. அப்போது சரி, அப்போது அம்மாவை கேட்குறேன், அம்மா ஓகேனா நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னு சரின்னு பட் அவங்க 2 பேரும் கையை பிடிச்சிட்டு மிஸ் யூ அப்படின்ட்டு பேசிக்கிட்டே இறங்கிடுவாங்க. இறங்கினதுக்கப்புறம் கார்ஸ் ரெடியாக இருக்கும். ஸோ ஆரோஹி வந்து அம்மா ஹாஸ்பிட்டலுக்கு போகலாமா அப்படின்னு கேட்பாங்க. கேட்டதும் ஹாஸ்பிட்டலுக்கா, இப்போ இதுக்கு நான் நல்லா தானே இருக்கேன் அப்படின்னு அவங்க அம்மா சொல்லுவாங்க. இல்லைம்மா 1 வீக்காக
நம்ம ஐ மீன் ப்ராப்பராக ரெஸ்ட் இல்லை, அங்கே இங்கேன்னு சுற்றிட்டே இருக்கோம் இல்லையா. ஸோ இன்றைக்கி நைட் அங்கே ரெஸ்ட் எடுத்துகிட்டு நாளைக்கு மார்னிங்கே உனக்கு எல்லாம் டெஸ்ட்டு பண்ணிவிட்டு எல்லாம் நார்மலாக இருந்தால் நம்ம வீட்டுக்கு வந்துடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆரோஹி சொன்னதும் ரியா கூட ஆமாம் ஆண்டி, பெட்டர் நீங்கள் ஹாஸ்பிட்டலில் ஸ்டே பண்ணால் நல்லாயிருக்கும் இல்லையா, அங்கே நர்ஸு எல்லாம் இருப்பாங்க, அவங்க பார்த்துப்பாங்க அப்படின்னதும் இல்லை, நான் என் வீட்டு முகம் பார்த்தே 3 months ஆகுது, இனிமேல் என்னால் ஹாஸ்பிட்டல்லாம் இருக்க முடியாதுப்பா, நான் என் வீட்டுக்கு தான் போவேன் அப்படின்ட்டு சின்ன குழந்த மாதிரி பண்ணிகிட்டே இருப்பாங்க. அண்ட் ஆரோஹியோட தங்கச்சி அண்ட் தம்பி வந்து அப்பா அம்மா ரியா டாக்டர், அவங்களுக்கு தெரியுமா உனக்கு தெரியுமா, அதான் சொல்கிறாங்கல்ல அங்கே நர்ஸு எல்லாம் இருப்பாங்க, கேர் பண்ணுவாங்க, அங்கேயே இருந்தால் நல்லா இருக்கும் தானே சொல்லுவாங்க, ஏம்மா இப்படி பண்ணுற அப்படின்ட்டு ஆரோஹியோட தங்கச்சி அண்ட் தம்பி கூட சொல்லுவாங்க. சொன்னதும் இல்லை நான் வீட்டுக்கு தான் வருவேன் அப்படின்னு, வேணும்னா நாளைக்கு மார்னிங்கே நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் டெஸ்ட்டுக்காக அப்படின்ட்டு அவங்க அம்மா சொல்லுவாங்க. ஈஸ்வரி சொன்னதும் ஆரோஹி ரியா பக்கமாக ஆரோஹி ரியா பக்கமாக ஒரு மாதிரியாக பார்ப்பாங்க, ரொம்ப டல்லாக, 2 பேரும் ஃபேஸு ரொம்ப டல்லாக இருக்கும். சரின்னு ஓகே ரியா அப்படின்ட்டு ரியாவுக்கு செப்பரேட்டாக ஒரு கேப் புக் பண்ணுவாங்க அவங்க வீட்டில் விட்டுறதுக்கு. அண்ட் ஆரோஹியோட தங்கச்சி ஹக் பண்ணிவிட்டு பாய் ரியா அப்படின்னு சொல்லுவாங்க. ரியா வந்து ஆரோஹியோட அம்மாவை ஹக் பண்ணிக்கிட்டு ஆண்டி ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க, நாளைக்கு ஹாஸ்பிட்டலில் மீட் பண்ணலாம் அப்படின்ட்டு. ரியா அண்ட் ஆரோஹி யார் முன்னாடியும் கட்டுப்பிடிக்க முடியலையா, ஸோ ஒருத்தர் பார்த்துக்கிட்டு ஓகே பாய் டேக் கேர் அப்படின்னு அவங்க புரிகிற மாதிரி அவங்க பேசிகிட்டே இருக்கும். சரின்னு அவங்க வீட்டுக்கு அவங்கவுங்க போயிடுவாங்க. வீட்டுக்கு போனதுலேருந்து ஆரோஹிக்கு வந்து ரியாவை பார்க்கணும், ரியாவுக்கு வந்து ஆரோஹியை பார்க்கணும் அப்படின்னு தோணும். சரின்னு எல்லாம் ஃப்ரெஷ் ஆகிட்டு டின்னர் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் அவங்கவுங்க ரூம்குள்ளே போயிட்டு ஃபாஸ்ட்டாக ரூம்ஸ் லாக் பண்ணிக்கிட்டு வீடியோ கால் பண்ணிப்பாங்க. 2 பேரும் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் நேரம் பேசுவாங்க. பேசிட்டு ரொம்ப மிஸ் பண்ணுறேன் ரியா அப்படின்னு ஆரோஹி வந்து ரியா வந்து நானும் தான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன், இப்போது யார் மேலே தான் நான் கால் கை எல்லாம் வச்சுட்டு தூங்குறது, ஐயோ ரொம்ப மிஸ் பண்ணுறேன்ப்பா அப்படின்னதும் நான் கூட இப்போ யாரை ஹக் பண்ணிவிட்டு தூங்கணும் தெரியவே இல்லையே, தூக்கமே வரமாட்டேங்குது ரியா அப்படின்ட்டு ஆரோஹி சொல்லுவாங்க. சொன்னதும் சரி சீக்கிரமாக உங்கள் அம்மாவை எங்கள் அப்பாவை கன்வின்ஸ் பண்ணலாம், இனிமேல் தனியாக எல்லாம் இருக்க முடியாதுப்பா ப்ளீஸ் அப்படின்ட்டு ஒருத்தர் பேசிப்பாங்க. சரின்னு அவங்களும் ஓகே கூடி சீக்கிரத்தில் நம்ம ஒர்க் அவுட் பண்ணலாம் இது மேலே அது அப்படின்ட்டு நினச்சிட்டு அப்புறம் ஃபோன் கட் பண்ணிவிட்டு தூங்கிடுவாங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் அவங்க அம்மா வந்து ரொம்ப லீஷராக ஹாப்பியாக பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு பசங்களுக்கு 3 monthsக்கு அப்புறம் அவங்க கையால் சமையல் பண்ணி கொடுப்பாங்க. இதெல்லாம் பண்ணிகிட்டே இருக்கும்போது 9 ஆயிரும். அம்மா ரெடி ஆகிடுமா, 10 o'clock ஹாஸ்பிட்டலில் இருக்கணும்மா, எனக்கும் ஆஃபீஸ்க்கு போகணும், லேட் ஆகுதுமான்னு ஆரோஹி கற்றுட்டே இருப்பாங்க. பட் அவங்க ஈஸ்வரி வந்து இருடி, இத்தனை நாள் ஆச்சு பசங்களுக்கு என் கையால் சமைச்சு போட்டு வெயிட் அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. சம்ஹவ் 10:30க்குள்ளே எல்லாம் முடிச்சுட்டு ரெடி ஆகிட்டு கிளம்புவாங்க. ரியா வந்து கால் பண்ணிகிட்டே இருப்பாங்க. சாரி அம்மா கால் பண்ணியிருந்தாங்க, வெரி சாரி. சரின்னு ரியா கால் பண்ணிகிட்டே இருப்பாங்க ஆரோஹிக்கு, என்ன இன்னும் வரல அப்படின்ட்டு. ஸோ ஆரோஹி வந்து இல்லை அம்மா இன்னும் ரெடி ஆகலை, நான் எப்போவோ ரெடி ஆகிட்டேன், தோ கிளம்புறோன்ட்டு அவங்களும் ரிப்ளை பண்ணிகிட்டே இருப்பாங்க ரியாவுக்கு. ஸோ சம்ஹவ் 10க்கு வர சொன்னால் 11க்கு வருவாங்க ஹாஸ்பிட்டலுக்கு. வந்ததுக்கப்புறம் ரியா ரொம்ப கோபமாக பார்ப்பாங்க ஆரோஹிவை, நான் எத்தனை மணிக்கு வர சொன்னேன், நீ எத்தனை மணிக்கு வர்ற, எவ்வளோ வெயிட் பண்ணுற தெரியுமா உனக்காக அப்படின்ட்டு ரியா ஆரோஹியை திட்டிகிட்டே இருப்பாங்க. சொன்னதும் என் கையில் தான் என்னடி இருக்குது, அம்மா தான்
3 மந்த்ஸ்க்கு அப்புறம் என் பசங்களுக்கு சமையல் பண்ணணும், அது பண்ணணும், இது பண்ணணும்னு இவ்வளோ லேட் பண்ணிட்டாங்கப்பா, ப்ளீஸ் ஐ எம் ரியலி வெரி சாரி அப்படின்னு சொல்லுவாங்க. சரி சரி அப்படின்ட்டு அவங்களுக்கு எல்லாம் டெஸ்ட்டு என்னென்ன டெஸ்ட் பண்ணணுமோ அதெல்லாம் எழுதி கொடுப்பாங்க. ஸோ அந்த டெஸ்ட் எல்லாம் பண்ணிகிட்டே இருப்பாங்க. மீன் டைம் இதுக்குள்ளே ரிமைனிங் பேஷண்ட்ஸ் எல்லாரையும் பார்த்துருவாங்க ரியா. ஆரோஹி வந்து அங்கே இருக்கிற நர்ஸ்க்கு எல்லாருக்கும் அவங்க அம்மாவை ஹேண்ட் ஓவர் பண்ணிவிட்டு பத்திரமா பார்த்துக்கோங்க, நான் இப்போவே வரேன்னு சொல்லிவிட்டு அவங்க ஆஃபீஸ்க்கு போவாங்க. ஆஃபீஸ்க்கு போயிட்டு ஆஃபீஸில் என்ன நடக்குது எல்லாம் அப்டேட்ஸ் சோஃபியாவை கேட்டு அந்த அப்டேட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு, சரி அப்போது நான் அம்மா ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க, நான் நாளைக்கு வந்து மீட்டிங் இருக்குது, மீட்டிங்க்கு எல்லாம் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணுங்கன்னு சோஃபியாவுக்கு சொல்லிவிட்டு அவங்க மறுபடியும் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுவாங்க 3:30க்கு. ஸோ 3:30க்குள்ளே எல்லாம் டெஸ்ட் முடிஞ்சிடும். ரிப்போர்ட்ஸ் இன்னும் வரல. ஸோ அப்போது கார் டிரைவர் கூப்பிட்டுட்டு, அம்மாவை நீங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டுட்டு போங்க, நான் ரிப்போர்ட்ஸ் வந்ததுக்கப்புறம் அம்மாவை கூப்பிட்டுட்டு வீட்டில் ட்ராப் பண்ணிவிட்டு மறுபடியும் வாங்க, இன்னும் ரிப்போர்ட்ஸ் வரல, நம்ம ரிப்போர்ட்ஸ் வந்ததுக்கப்புறம் நம்ம போகலாம் அப்படின்ட்டு அவங்க அம்மாவுக்கு சொல்லுவாங்க. அம்மா நீ வீட்டுக்கு போ, நான் ரிப்போர்ட்ஸ் வந்ததுக்கப்புறம் நான் வரேன், ஓகேவா அப்படின்னதும் அம்மா ஹாப்பி அப்படின்னு சொல்லி கிளம்பிடுவாங்க. ஸோ கிளம்புறதுக்கப்புறம் ஆரோஹி ரிப்போர்ட்ஸ் வர வரைக்கும் என்ன பண்ணுவாங்க, ரியா ரூம்குள்ளே போவாங்க. ரியா கேபின்குள்ளே போயிட்டு ரியா கூட ஹாப்பியாக அந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ ஆஃப்டர் ரியாவுக்கு ஒர்க்கு 10 to 3 மட்டும்தான், பிகாஸ் பேஷண்ட்ஸ் 3 ஒர்க் மட்டும்தான் வருவாங்க. அதுக்கப்புறம் அவங்க என்னென்னா அங்கே இன்பேஷண்ட்ஸ் இருப்பாங்க இல்லையா, ஹாஸ்பிட்டலில் இருக்கிற அட்மிட்டட் பேஷண்ட்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு எல்லாருக்கும் டெய்லி நியூட்ரிஷன் சேட் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஸோ 3 to அவங்க எப்போ வரைக்கும் அவங்க இஷ்டம், அது சம்டைம்ஸ் 5 போயிடுவாங்க, சம்டைம்ஸ் 6 ஆயிரும், ஏன் சம்டைம்ஸ் 7 கூட ஆயிரும். ஸோ அந்த மாதிரி அவங்க ப்ரிப்பேர் பண்ணுவாங்க ஆஃப்டர் 3:30. ஸோ இந்த மூமெண்ட்டை அவங்க 2 பேரும் ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இப்படியே அதுக்கப்புறம் ரிப்போர்ட்ஸ் வரும். ரிப்போர்ட்ஸில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மேஜர் டிஃப்ரென்சஸ், மேஜர் ப்ராப்ளம்ஸ் எதுவும் இல்லை, கொஞ்சம் கொஞ்சமாக இருக்குது, இன்னும் கேர் தான் எடுக்கணும், பட் வீட்லேயும் மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க ஆரோஹிக்கு ரியா அவங்க அம்மா ஹெல்த்தை பற்றி. சரின்னு அவங்களும் அதை ரிப்போர்ட்ஸ் எல்லாம் எடுத்து கொஞ்சம் நேரம் ரியா கிட்ட ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிவிட்டு ரியாவை அவங்க வீட்டில் ட்ராப் பண்ணிவிட்டு அவங்க வீட்டுக்கு போவாங்க. ஸோ எவ்ரிடே இதுதான், ஃபியூ டேஸ் ஆயிரும். 3:30க்கு ஆஃபீஸில் இருந்து கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுவாங்க, ரியா கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் அவங்கள வீட்டில் ட்ராப் பண்ணிவிட்டு அவங்களும் வீட்டுக்கு போங்க. இப்படி போயிட்டே இருக்கும். ஃபியூ டேஸ்க்கு அப்புறம் ஒரு நாள் இப்படியே ரியா கிட்ட ஹாப்பியாக ஒரு மூமெண்ட் என்ஜாய் பேசிகிட்டே இருக்கும்போது சடனாக ஆரோஹியோட ஃபோனு ரிங் ஆகும். அது வந்து அவங்க தங்கச்சியிலேருந்து வந்தது. ஸோ என்னாச்சு அவங்க தங்கச்சிக்கு என்னன்னது நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். அப்போ வரைக்கும் டாட்டா பை பை, see you. ஜெய் ஹிந்த், ஜெய் ஸ்ரீராம்.